அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? இந்தியா மற்றும் இலங்கை பாஸ்போர்ட் வைத்திருப்பவர்களுக்கு ஜாக்பாட். இனி விசா இல்லாமல் செல்ல முடியும். மிக முக்கிய தகவல் வெளியாகியுள்ளது. மகிழ்ச்சியான நியூஸ் பார்க்க போகிறோம். அடுத்து போலி எம்பசி நடத்தி வந்தவன் கைது. குவைத் விசா ஸ்டாம்பிங் செய்பவர்கள் எச்சரிக்கை. அடுத்து மருத்துவரை தாக்கியவனை தேடும் பணியில் இறங்கிய குவைத் காவல்துறை. அடுத்து கேம்கா மெடிக்கல் தொடர்பான ஒரு மிக முக்கிய தகவல். இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். உலகின் சக்தி வாய்ந்த பாஸ்போர்ட் தொடர்பான பட்டியலை ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் நிறுவனம் வெளியிட்டுள்ளது. சர்வதேச விமான போக்குவரத்து சட்டத்தின் ஐட்டா அதிகாரப்பூர்வ தரவுகள் அடிப்படையில் இந்த குறியீடு பட்டியல் உருவாக்கப்பட்டுள்ளது. இதில் இந்தியன் பாஸ்போர்ட் வைத்திருப்பவர்கள் விசா இல்லாமல் 59 நாடுகளுக்கு செல்ல முடியும். உலகின் சக்தி வாய்ந்த பாஸ்போர்ட்டுக்கான தரவரிசையில் இந்தியன் பாஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா 77வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. ஸ்ரீலங்கன் பாஸ்போர்ட் 91வது இடத்தில் உள்ளது. ஸ்ரீலங்கன் பாஸ்போர்ட் வைத்திருப்பவர்கள் விசா இல்லாமல் 42 நாடுகளுக்கு செல்ல முடியும். அதுபோல் குவைத் பாஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா 50வது இடத்திற்கு முன்னேறி உள்ளது. குவைத் பாஸ்போர்ட் வைத்திருந்தால் 100 நாடுகளுக்கு விசா இல்லாமல் செல்ல முடியும். அதுபோல் சிங்கப்பூர் பாஸ்போர்ட் முதலிடத்தில் உள்ளது. சிங்கப்பூர் பாஸ்போர்ட் வைத்திருந்தால் 193 நாடுகளுக்கு விசா இல்லாமல் செல்ல முடியும். அதுபோல் ஜிசிசி நாடுகளில் யுஏஇ ஆன துபாய் 8வது இடத்திற்கு முன்னேறி உள்ளது. துபாய் பாஸ்போர்ட் வைத்திருந்தால் 184 நாடுகளுக்கு விசா இல்லாமல் செல்ல முடியும். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் எந்த பாஸ்போர்ட் வைத்துள்ளீர்கள்? இந்தியன் பாஸ்போர்ட்டா அல்லது இலங்கை பாஸ்போர்ட்டா என்பதை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்க. அடுத்த தகவல், குவைத் செல்லும் நம்ம ஆளுங்க குவைத் விசா ஸ்டாம்பிங் செய்வதற்கு அங்கீகரிக்கப்பட்ட டிராவல் ஏஜென்சியிடம் விசா டாக்குமெண்ட்ஸ்களை கொடுத்து குவைத் விசா ஸ்டாம்பிங் செய்து கொண்டு குவைத் செல்லுங்கள். குவைத் மட்டும் கிடையாதுங்க, சவுதி அரேபியா, பஹ்ரைன், கத்தார் இப்படி எந்த நாடுகளுக்கு சென்றாலும் ஆத்தரைஸ் டிராவல் ஏஜென்சியிடம் கொடுத்து விசா ஸ்டாம்பிங் ப்ராசஸை முடித்துக் கொள்ளுங்கள். ஏன்னா ஃபேக்கான குவைத் விசா ஸ்டாம்பிங் செய்து குவைத் சென்றால் குவைத் ஏர்போர்ட்ல இருந்து உங்களை திருப்பி ஊருக்கு அனுப்பிடுவாங்க. ஒரிஜினல் பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அனைத்தும் அஸ்லியாக இருந்தால் மட்டுமே குவைத்திற்குள் வர முடியும். ஏன் சொல்கிறேன்னா, இப்போ ஒரு சம்பவம் பார்த்தீங்கன்னா யூபியில் நடந்துள்ளது. போலி தூதரகம் நடத்தி வந்த நபரை காவல்துறை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளது. மேலும் அவன் பயன்படுத்திய சொகுசு கார், 44 லட்சம் ரொக்க பணம், போலி முத்திரைகள் இவை அனைத்தும் யூபி காவல்துறை பறிமுதல் செய்துள்ளது. கடந்த 7 ஆண்டுகளாக ஹர்ஷவர்தன் என்ற நபர் ஃபேக்கான எம்பசியை நடத்தி வந்துள்ளது விசாரணை தெரிய வந்துள்ளது. அதனால விசா ஸ்டாம்பிங் செய்யும் நம்ம ஆளுங்க அங்கீகரிக்கப்பட்ட டிராவல் ஏஜென்சியிடம் கொடுத்து விசா ப்ராசஸை முடித்துக் கொள்ளுங்கள். அடுத்த தகவல், சபால்சலம் மருத்துவமனையில் பணியாற்றி வந்த 2 மருத்துவர்களை ஒருவன் தாக்கிவிட்டு சென்றுள்ளதாக சபாசலம் காவல் நிலையத்தில் புகார் ஒன்று அளிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தால் மருத்துவர்களுக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மெடிக்கல் லீவ் வழங்க மறுத்ததால் மருத்துவரின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு குற்றவாளியை காவல்துறை தேடி வருகிறது. அடுத்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு டவுட் கேட்டிருக்காங்க. ப்ரோ, தமிழ்நாட்டில் கேம்கா மெடிக்கல் சென்டர் எங்கெங்கே இருக்குன்னு கேட்டிருக்காங்க. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி ஆகிய இடங்களில் கேம்கா மெடிக்கல் சென்டர் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் உள்ளவங்க அதிகமாக கேம்கா மெடிக்கல் போட திருச்சி மற்றும் சென்னை மெடிக்கல் சென்டரில் தான் அதிகம் தேர்வு செய்கிறார்கள். அதுபோல் ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னா அம்பாறை, கொழும்பு, அனுராதபுரம், பட்டிகோலா, கண்டி, குருணாகல ஆகிய 6 இடங்களில் கேம்கா மெடிக்கல் சென்டர்கள் உள்ளது. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் எந்த மெடிக்கல் சென்டரில் மெடிக்கல் ஃபிட் வாங்கிட்டு குவைத் வந்தீர்கள் என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. ஏன்னா உங்களுடைய பதிவு மற்றவர்களுக்கு கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும். அதனால தான். அடுத்து வாங்க ஃப்ளைட் அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது. சென்னை டு குவைத் 20,700 ரூபாய்க்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 27 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 26,500 ரூபாய்க்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 34 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருவனந்தபுரம் டு குவைத் 23,800 ரூபாய்க்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருவனந்தபுரம் 48 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொச்சின் டு குவைத் 18,300 ரூபாய்க்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொச்சின் 25 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். பெங்களூர் டு குவைத் 14,500 ரூபாய்க்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு பெங்களூர் 34 குவைத் தினாருக்கு ஆகாஷ் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 105 குவைத் தினாருக்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொழும்பு 56 குவைத் தினாருக்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 283 ரூபாய் உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு $985 ரூபாய் 99 பைசாவாக உள்ளது. இப்போ நான் சொன்னது வந்து குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 32 தினார் 999 ஃபில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 30 தினார் 260 ஃபில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.